Hi student, good morning. So exercise 9.9 question number 2 பார்க்க போறோம். Find by integration by the volume of the solid generated by the revolving about x-axis the region enclosed by y is equal to e power minus 2x, y is equal to 0, x is equal to 0 and x is equal to 1. Okay. ஸோ அப்போ இதோடைய சொல்யூஷன் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். எப்பவுமே நமக்கு டயக்ராம் தான் சார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டயக்ராமை மட்டும் கிளியராக போட்டிங்கன்னா அது எக்ஸ் ஆக்ஸில் இருக்குதா இல்லை ஒய் ஆக்சிஸில் இருக்குதா அப்படிங்கிறது நம்ம கிளியராக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்னா முதல்ல டயக்ராம் நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் 2x. அந்த கர்வ் எப்படி சார் கிடைக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும். இதுதான் வந்துட்டு y is equal to e power minus 2x. எப்படி சார் அப்படின்னா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். இங்க பாருங்க e பவர் xல ஸ்மாலஸ்ட் வேல்யூ கொடுத்தீங்கன்னா இங்க 0ல இருக்கும். 0 e பவர் xனா இப்போ xக்கு வேல்யூ கொடுங்க. e பவர் 0னா என்ன வரும் 1. ஓகே, e பவர் 1னா e பவர் மைனஸ் 2னா 1 பை e பவர் 2னா 2 பாயிண்ட் சம்திங் வரும். ஓகே, ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணி இப்படியே போயிட்டே இருக்கும். பிக்கஸ்ட் வேல்யூ கொடுக்க என்ன ஆகும் அப்படின்னா நெகட்டிவ் ஆகும். இந்த குவாட்ரண்ட் வந்துடும். அப்போ இதோட வால்யூம் வேணும் அப்படின்னா இதோடைய ரிஃப்ளெக்ஷன் அப்படியே ரொட்டேட் ஆகுமா, அப்படியே பல்ட்டி அடிக்கும், இந்த பக்கம் அடிக்கும். இந்த பக்கம் அடிக்கும் போது என்ன ஆகும்னா அப்படியே ஆப்போசிட்ல இப்படி கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட், அப்போ ஆல்ரெடி கொஸ்டின்லேயே மென்ஷன் பண்ணிட்டான். என்னன்னு சொல்லிட்டான், ஒன்று எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 வால்யூம், இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, இன்னொன்று எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டான். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 when வால்விங் ரிவால்விங் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறது கொஸ்டின்ல தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அப்போ வால்யூம் ரிவால்விங் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸாக இருந்தால் விச் ஃபார்முலா, volume is equal to pi into integral over 0 to 1, pi into integral over 0 to 1 y square dx, y square dx is equal to pi into integral 0 to 1. y ஓட வேல்யூ என்ன சார் அப்படின்னா e power minus 2x the whole square, e power minus 2x the whole square into dx. Okay, finally we get is equal to pi into integral 0 to 1, pi into integral 0 to 1 e power minus 4x into dx, e power minus 4x into dx. அப்ப integrating with respect to x, அப்ப வெளியில இருக்கக்கூடிய பை அப்படியே இருக்கும். அப்ப இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா e power minus 4x divided by minus 4 என்ன லிமிட், அப்பர் லிமிட் லோயர் லிமிட் 0 to 1. முதல்ல அப்பர் லிமிட் கொடுக்குறோம், அடுத்தது லோயர் லிமிட் கொடுக்குறோம். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் இதுல இருந்து மைனஸை வெளியில எடுத்துடலாம். மைனஸ் வெளியில எடுத்துட்டா மைனஸ் பை பை 4 வெளியில வந்துடும். அகைன் என்ன சார் இருக்கும் அப்படின்னா e பவர் மைனஸ் 4x இன்ட்டு 0 to 1. முதல்ல அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட், அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஓகே, அப்ப என்ன வரும் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பை பை 4, மைனஸ் பை பை 4 இன்ட்டு e பவர் மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுத்தா 4. ஓகே, மைனஸ் e பவர் 0, எனிதிங் பவர் 0 1. அப்ப இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பை பை 4 இன்ட்டு, ஓகே, இங்க என்ன சார் வரும் அப்படின்னா e பவர் மைனஸ் 4 மைனஸ் 1, எனிதிங் பவர் 0 மைனஸ் 1. மைனஸால இன்ட்டு பண்ணா மைனஸ்லாம் பிளஸ் ஆகும், பிளஸ்லாம் மைனஸ் ஆகும். இஸ் ஈக்குவல் டு பை பை 4 இன்ட்டு, ஓகே, 1 மைனஸ் e பவர் மைனஸ் 4 கியூபிக் யூனிட்ஸ், கியூபிக் யூனிட்ஸ். இதுதான் சார் நமக்கு தேவையான required volume. Okay student, thank you. முத்து மேத்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நோட்டில் நல்லா தெளிவாக எழுதிக்கோங்க, நடத்த பின்னாடியே எழுதிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட், எனி டவுட் கால் பண்ணுங்க. தேங்க்யூ.